எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இந்த மந்த்லி சார்ட்டோட ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே வரத்துக்கு ட்ரை பண்ணுறதை பார்த்துருப்போம். நேற்று நல்ல மார்க்கெட் டவுன் ஆகிட்டு கரெக்டாக அந்த லைன்லேருந்து மேலே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே வர்றதுக்கான ட்ரை பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் மந்த்லி சார்ட்டோட அந்த ட்ரெண்ட் லைன்லேயே டச் பண்ணிட்டு நிற்கிறத பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு டெய்லியில் ஒரு இன்டெசிசிவ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு டோஜி கேண்டில் மாரி ஃபார்ம் ஆகிருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதனால மார்க்கெட்டில் நம்ம இப்போ எந்த ஒரு நிலவரமுமே கரெக்டாக சொல்ல முடியாது. $23,800 கிராஸ் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து வீக்லியில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகி டவுன் ஆகி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். மந்த்லியில் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணும் மார்க்கெட்டு. இப்போ எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் வீக்லி கேண்டிலு எந்த பக்கம் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். 23,800 பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கான சான்ஸு அதிகமாக இருக்குது. அதே இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா $22,800 பாயிண்ட் டிஃப்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து இப்போ கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ எந்த பக்கம் மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் எப்படி போகுங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுவரையும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். மார்க்கெட்டில் பை அண்ட் செல் முக்கியமே கிடையாது. நம்ம பொறுமையாக இருந்து ஒரு ட்ரேட் எடுத்தாலும் கரெக்டாக எடுக்கணும். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் அதே தான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். நேற்று நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. வீக்லியில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி இந்த வீக் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுனில் தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. அதே டெய்லி சார்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக இந்த லைனை டச் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு பாருங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் கிளியராக தெரியுது. அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் வந்து இப்போதைக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த லைனை பிரேக் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஹை போயிட்டு திரும்ப இந்த பக்கம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த லைனை பிரேக் பண்ணி இந்த மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே உள்ளே வந்து க்ளோஸ் வச்சா தான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் வந்து சொல்ல முடியும். அது வரையும் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து டவுனில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு அப் ட்ரெண்டுக்கான ட்ரேடும் இப்போதைக்கு நீங்கள் எடுக்க வேணாங்கிறது என்னோட கருத்து. பேங்க் நிஃப்டியில் ட்ரேடு அப் ட்ரெண்டுக்கான ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,000 அந்த லைனை கிராஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து அப் ட்ரெண்டுக்கான ட்ரேடு எடுக்கணும். அது வரையும் மார்க்கெட் வந்து இந்த லைன் வரையும் போயிட்டு கூட உங்களுக்கு வந்து கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அடுத்து சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸும் அதே கதை தான் உங்களுக்கு. மந்த்லியோட ட்ரெண்ட் லைனெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று வந்து ஒரு கேண்டில் வந்து நேற்று ட்ரேடு எல்லாமே அந்த மந்த்லியில் ட்ரெண்ட் லைனில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கு. நேற்று நல்லா ஹெவி கரெக்ஷன் ஆகிருக்கு. கரெக்டாக நல்லா கீழே வந்துட்டு மார்க்கெட் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கும். அதுக்கான காரணம் மந்த்லியோட ட்ரெண்ட் லைன் அங்கே இருக்கிறது தான் காரணம். இதை நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணதுனால தான் நம்ம ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம். இதை நம்ம பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா டவுன் ஆகுது அப்படின்னு நம்ம டவுன் ட்ரெண்டுக்கான ட்ரேட் எடுத்திருப்போம். புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா அது நம்ம ஹெவியாக லாஸ் ஆகிருக்கும்.
இதுக்கு தான் எந்த ஒரு ட்ரேடையும் முன்னாடியே பிளான் பண்ணணுங்கிறது. ட்ரேடிங் அவருக்கு முன்னாடி பிளான் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு நீட்டாக பிளான் பண்ணலாம், எந்த ஒரு பயமும் இல்லாமல். ட்ரேடிங் ஹவரில் பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த மூவ்மெண்ட் ஆகும்போது நமக்கு வந்து அந்த டவுன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ட்ரேடை தான் நம்ம எடுப்போம். ஆனால் டக்குன்னு ரிவர்ஸ் ஆகும்போது நமக்கு லாஸ் அதிகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபின் நிஃப்டி பார்ப்போம். ஃபின் நிஃப்டி ஆல்சோ அதே இதில் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த்லியோட ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு நிற்கிறத தெரியும் உங்களுக்கு. இதுவுமே வீக்லி க்ளோசிங்கை பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். வீக்லி க்ளோசிங் வந்து 23,800 பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் அதிகம் இருக்குது. அதே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் 22,000 இங்கே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுது அப்படின்னாலே இன்னும் மார்க்கெட் கீழே வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் இந்த பிரேக் அவுட்டை பார்த்துட்டு எந்த ஒரு ட்ரேடாக இருந்தாலும் எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி. கிஃப்ட் நிஃப்டிங்கிறது வந்து சிங்கப்பூர் நிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ட்ரேடிங் ஹவர்ஸை தாண்டி ட்ரேட் ஆகும். இதோட ரெஃபரன்ஸ் வச்சு மார்க்கெட் மூவ் ஆகும். இதையும் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ட்ரெண்டில் என்னோட சப்போர்ட்டில் தான் இருக்குது உங்களுக்கு. அதே வீக்லியில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லியில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. மந்த்லியோட ட்ரெண்ட் லைன்லையும் வீக்லியோட கரெக்ஷன் லைனும் இருக்கிறது தெரியும். இது எதாக இருந்தாலுமே இந்த 2 லைனை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணி நீட்டாக ஒரு வேல்யூமோட க்ளோஸ் வைக்கிறாங்களோ அப்போ தான் உங்களுக்கான ட்ரேடு கன்ஃபார்மாக சொல்ல முடியும் உங்களுக்கு. அதுவரையும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். நன்றி நண்பர்களே.